அன்கட் வித் மீ ஃபரன்னா. ஸோ இந்த நிமிஷம் உங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு ½ நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சினிமா பற்றின ஷோ தான் இந்த காலிவுட் அன்கட். இன்னைக்கு ஷோக்கு போகலாம். Camera, rolling, music. 1, 2. நம்ம டைரக்டர் கேவி ஆனந்த் இருக்கார்ல, அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான தமிழ் பெயர்களாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக அவருடைய திரைப்படத்துக்கு அநேகன் அப்படின்ற பெயர் வச்சுருக்காரு. இந்த படத்தில் நம்ம தனுஷ் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் ஹீரோயினா அமீரா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை இப்போ நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் கபிலன் வைரமுத்து பேசுகிறேன். அநேகன் அது கேவி ஆனந்த் அவர்களுடைய இன்னொரு படைப்பு, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசை. இந்த படத்தில் வந்து தெய்வங்கள் இங்கே திரவியம் இங்கே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு விதத்தில் இது இந்த படத்தோட ஒரு தீம் சாங்ன்ற மாதிரி கூட சொல்லலாம். இது வந்து ஒரு சாங் ஆஃப் குட் ஹோப், அதாவது இந்த உலகத்தை நம்ம நம்புவோம், இங்கே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டு. தெய்வங்கள் இங்கே திரவியம் இங்கே, மழலை பேசும் மழை இங்கே, மாமலை இங்கே, மணிச்சிகை இங்கே, மஞ்சள் சிந்தும் வெயில் இங்கே, மனமெல்லாம் சிறகே உலகெல்லாம் உறவே அப்படின்னு ஒரு பாட்டு. இது வந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியிருக்காரு. இந்த ஆல்பமில் வந்து ஒரு 3 பாடல்களை வந்து அப்பா எழுதியிருக்காரு. அப்பா ஹாரிஸ் காம்போ வந்து எப்போவுமே ஒரு பிளிஸ் காம்போ அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து இன்னும் ரேடியோ ஸ்டேஷன்ஸில் ப்ளே ஆகிட்டுருக்கு அவங்க ஒர்க் பண்ண பாடல்கள் எல்லாமே. அந்த வகையில் இந்த ஆல்பமும் வந்து அதோடைய ஒரு தொடர் வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அநேகன் எனக்கு நான் இது வரைக்கும் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் பண்ணதில்லை. இந்த படத்தில் ஒரு லவ் கலந்த ஒரு கதையாக, அதே தமிழில் சுறுசுறுப்பாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அது காமெடி எல்லாம் கலந்த மாதிரி என்ஜாய், எல்லா தேட்டரில் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு சவுண்ட். இந்த படத்தில் ஒரு 6 சாங்ஸ் இருக்குது. யூஸ்வலாக என் படத்தில் 5 சாங் தான் இருக்கும். இந்த 6 சாங்ஸ் எல்லாம் கலந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் யோசிக்கிற விஷயமும் இருக்கணும். அந்த மாதிரி செஞ்ச ஒரு விஷயம். எனக்கு ஒரு நல்ல டீம் கிடச்சிது. ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் மாதிரி மியூசிக் காட் அ வெரி குட் டீம். ஆண்டனி எடிட்டிங், ஸோ கிரனோட ஆர்ட் டைரக்ஷன். ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கிறது வந்து ஓம் பிரகாஷ் அண்ட் அமீரா தஸ்தூர், அந்த ஹீரோயின் ஆஃப் த ஃபிலிம். அவங்க வந்து கொஞ்சம் விட்டால் அவங்க தனுஷையும் கார்த்திக் சாரையும் கூட தூக்கி சாப்பிட்ருவாங்க. கார்த்திக் சார் சும்மா சொல்லக்கூடாது, நீங்கள் பாருங்கள், நானே ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். மாணிக்கவாசகர் சொல்லி பாடின பாட்டில் திருவாசகத்தில் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்கன்னு சொல்லியிருக்காரு. அதில் அநேகன்ற விஷயம் இதில் தனுஷ் பல கேரக்டரில் வர்றதுனால இந்த டைட்டில் ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டின் அடுத்த வெளியீடு அநேகன் என்ற திரைப்படம். இந்த படத்தின் இயக்குனர் திரு கேவி ஆனந்த் 2வது முறையாக அவர் நம் நிறுவனத்திற்கு படம் இயக்குகிறார் மாற்றானுக்கு பிறகு. இந்த படத்தின் இசையமைப்பாளர் திரு ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த விழாவின் ஆட்ட நாயகன் என்று கூறலாம். 3வது முறையாக எங்கள் நிறுவனத்திற்கு இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தின் நாயகன் திரு தனுஷ், கார்த்திக் மற்றும் அமீரா தஸ்தூர் ஆகிய நட்சத்திரங்களின் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். திரு ஆர்வி உதயகுமார் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். மிஸ்டர் ஓம் பிரகாஷ் மற்றும் சுபா இந்த படத்தில் வசனம் எழுதியிருக்கிறார்கள். திரு கேவி ஆனந்த் ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு பெரும் சேர்க்கும் வகையில் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். நிச்சயமாக இந்த படம் தனுஷின் ரசிகர்களும் மற்றும் கேவி ஆனந்த் ரசிகர்கள் எதிர்பார்ப்பை
நிச்சயமாக நிறைவேற்றும் என்று நம்புகிறேன். பிரமாதமான ஒரு சினிமோட்டோகிராஃபர்லேருந்து இயக்குனர் ஆகணும்ன போது முதல்ல நாங்கள் கதை பேச ஆரம்பித்த போதே அவர் மனசில் ரொம்ப ஆசையாக இருந்த ஒரு கதை, ஒரு நல்ல காதல் கதை. அது வந்து காலத்துக்கு அப்பாற்பட்டது தான், சில மனித உணர்வுகள், அதில் காதலும் ஒன்று. ஸோ வெவ்வேறு காலகட்டங்களில் நடக்கிற ஒரு காதல் கதையை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு தான் முதல்ல பேசணும். அப்புறம் கனாகண்டின் தீம் கதை படித்ததுக்கப்புறம் அவர் அது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுனால அது பண்ணார். இது உள்ளுக்குள்ளே அப்படியே ஊறிட்டே இருந்தது, ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த சந்தர்ப்பம் இப்போ அமைஞ்சது. ஒரு அருமையான காதல் கதை தான் இது மெயினாக. இதில் வேறு வேறு பாத்திரங்களில் வேறு வேறு காலகட்டத்தில் தோன்றணும் அப்படின்ற போது நாங்கள் பேசின போது எங்களுக்கு இதெல்லாம் பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர், வித்தியாசங்களை காட்டக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்ற போது தனுஷ் சாருடைய ஞாபகம் வந்தது. அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ படத்துடைய காட்சிகளை பார்க்கும்போது அவர் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாகவே ஒவ்வொரு பாத்திரலையும் உயிர் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த படத்துக்கு அற்புதமான ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. நான் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்கேன், அதுவும் பெரிய படம். அது கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். கேவிஎன் சாருக்கும் ஹாரிஸ் ராஜ் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த சான்ஸ் எனக்கு கிடைக்க காரணமாக இருந்த ஆர்ட் டைரக்டர் கிதன் நான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். தனுஷ் சார் ஃபஸ்ட் வாட்டி பாரு நேரில், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்ஸ் சார் எல்லாருக்கும். டங்கா மாதிரின்ற பாட்டு நான் எழுதியிருக்கேன் படத்தில். ஒரு நல்ல ஒரு கானா பாடல், நார்த் மெட்ராஸ் பாடல். அது நான் சின்ன சின்ன ஆல்பம் தான் எழுதியிருந்தேன். சார் அதை கேட்டு என் வயசை கூட பார்க்காம எனக்கு வாய்ப்பு தருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தது கேவி ஆனந்த் சார். ஆக்சுவலி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நான் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நர்வஸ்னஸ் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய டேரக்டர், எனக்கு இந்த கேரக்டர் கிடைக்குமா இல்லையா, இந்த பயம் ரொம்ப இருந்துச்சு. பட் சாருக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னை செலக்ட் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒர்க்கிங் வித் தனுஷ் அண்ட் அமைரா அண்ட் ஓம் சார் அண்ட் த ஹோல் டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, ரொம்ப கோஆப்ரேட்டிவ். அண்ட் எஸ்பெஷலி கார்த்திக் சார் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் எனக்கு இது ஒரு பெரிய லான்ச் மாதிரி. ஸோ ஐ ஷுட் தேங்க் ஆல் த ஹோல் டீம், த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ. 3 டிஃப்ரெண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தார். பட் ஃபைனலாக ஃபுல் ஃபில்மும் எனக்கே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். ஸோ ஐ ஷுட் தேங்க் டு ஹிம் வெரி மச். At the same time, I should thank producers, Dhanush sir, Karthik sir, Amera, all technicians, everybody. I should thank KV sir. Thank you so much for this movie. It was one of the most memorable and unforgettable experiences of my life. I don't think I would ever do another movie like this again. So a story like this comes by like once in a lifetime, and I just want to thank the whole AGS team, KV sir especially, and of course my co-stars Karthik, Dhanush, Bhavna and Aishwarya. Thank you so much. I had a blast and I hope we all get to work together soon. அநேகன் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம டிரெக்டர் கேவி ஆனந்த் ஹீரோ பற்றி ஹீரோயின் பற்றி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நம்ம தனுஷ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த படத்தோட ஒன்லைன் கேட்கலையா, படத்தை பற்றி எதுவுமே கேட்கலையா, டிரெக்டர் சார் கேவி ஆனந்த் அப்படின்னு சொன்ன உடனே படத்துக்கு ஒத்துக்கிட்டாராம். அண்ட் ஹீரோயினை பற்றி ஒரு தடாலடியான வார்த்தை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் பேசினாரு. ஸோ அவர் என்னென்ன பேசினாருன்னு பார்க்கலாம். டைரக்டர் கேவி ஆனந்த் சார் அவர்களுடைய படங்களுடைய ஒரு பொதுவான உள்ளடக்கமாக ஒரு 3 விஷயங்களை நான் பார்க்குறேன். ஒன்று வந்து சில எல்லைகளுக்கு உட்பட்ட ஒரு பொழுதுபோக்கு, அதுக்கப்புறம் அதோட ஒரு இழையோடும் ஒரு சமூக பிரதிபலிப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வித்தியாசமான காட்சி அமைப்பு. இந்த 3 விஷயமும் வந்து
அவருடைய எல்லா படங்கள்லையும் வந்து பார்த்துக்கிட்டு வரேன். இந்த படம், இந்த கான்ஃபிகரேஷனில் வந்து இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நடிகர் தனுஷ் அவர் வந்து ஒவ்வொரு படத்துலேயும் வேறு மாதிரியான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் வந்து ஒரே படத்தில் வெவ்வேறு பரிமாணங்களில் வந்து அவர் வர்றதும் வேறு ஒரு பாடி லாங்குவேஜை வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறதும் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணுது. இந்த பரிமாணங்களை எல்லாம், இந்த ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாம் எங்கள் தலைமுறை நடிகர்களுக்கு சொல்லிக் கொடுத்த நவரச நாயகன் திரு கார்த்திக் அவர்கள், அவருடைய புன்னகையும் இந்த படத்தில் வந்து சேர்ந்துருக்கிறது வந்து அது ஒரு அந்த எதிர்பார்ப்பை வந்து இன்னும் அர்த்தமுள்ளதாகுது. ஆக்சுவலாக நான் 2 படம் பண்ணியிருக்கேன். அதில் நான் பாட்டு எழுதுனதே இல்லை, எழுதணும்னு தோணக்கூட இல்லை எனக்கு. என்ன எப்படி யோசிச்சாருன்னு தெரில ஆனந்த் சார். எனிவே தேங்க்யூ. கபிலன் வந்து அவர் பாட்டிலேருந்து ஒரு சில வரிகள் பெருமையாக சொன்ன மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபுல்லாக சரக்கடிக்கிறது, ஃபிகரை கரெக்ட் பண்ணுறது, இது மாதிரியான தீம்ஸ் இருக்கனால அவ்வளோ பெருமையாக என்னால் சொல்ல முடியல. நீங்களே ஆல்பமில் கேட்டுங்க. இது ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ படம் டைரக்ட்லாம் பண்ணி பார்க்குறோம், பட் நான் இதுக்கு முன்னாடி இந்த சாங்கை பார்க்கல, இங்கே வந்து தான் பார்த்தேன். எழுதின வரிகள் வந்து அப்படியே காட்சி அமைப்பாக வர்றது வந்து ரொம்ப புதுசாக, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. தேங்க்யூ சார். ரொம்ப நாளாகவே நான் இந்த தேட்டருக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் ஒரு சுயநலம் இருக்குது. ஏன்னா இது ராயல் தேட்டராக இருந்தப்போ என்னுடைய படங்களுடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள் எல்லாம் இங்கே தான் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் நானும் பண்ண கிழக்கு வாசல், பொன்னுமணி போன்ற திரைப்படங்கள் 175 நாட்கள் இங்கே ஓடியது. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் பில்டப் எல்லாம் பண்ணல. என் தம்பி கார்த்திக் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். கௌதம் கார்த்திக்கோட பிரதர், அதுதான் கரெக்ட். குறிப்பாகவே நான் இந்த விழாவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா கல்பாத்தி அகோரம்ன்றாங்களே, அவருக்கு யாரையும் அவர் நான் பார்த்ததே இல்லை, அவர் முகத்தையே பார்த்ததில்லைன்னு ரொம்ப நாளாக நான் வந்து, அப்புறம் இவர் 2-3 தடவை பார்த்துருக்கேன். இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ரங்கராஜன் இன்ட்ரடியூஸ் பண்ண கட்சியில் தான் அவரை பார்த்தேன். ஓகே, 2-3 அக்கேஷனில் பார்த்துருக்கேன். உண்மையிலுமே சினிமாவை நேசிக்கிற, சினிமாவுக்குள்ளே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வேறு தொழில் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர் சினிமாவுக்காக ஆசைப்பட்டு வந்து ஒரு தியேட்டர் பண்ணுறாரு, நல்ல படங்களை தயாரிக்கணும்ன்ற ஆசைப்படுறார். அப்பேற்பட்ட ஆளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டைரக்டர்கள் நடிகர்களை யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லணுன்றதுக்காக தான் வந்தேன் நான். கேவி ஆனந்த் அவர்களோட இணைந்து பணியாற்றிருக்கிற 4வது படம். அண்டு அகரம் சாரோடைய ஏஜிஎஸ் ஃபிலிம்ஸோட கொலாபரேட் பண்ணியிருக்கிற 3வது படம். எஸ், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் தனுஷ். தனுஷ் வந்து 2001 அவரை நம்ம மீட் பண்ணேன். ஸோ 2-3 படங்கள் நடுவில் அப்படி வாய்ப்பு நேர்ந்தால் கூட சரியான கரெக்டாக அந்த லாக் விழாதனால இப்போ முதல் படம் பண்ணுற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். இந்த படத்தில் 6 பாடல்கள் இருக்குது. இந்த 6 பாடல்களும் வந்து ஒரு டைரக்டர் சிச்சுவேஷன் கொடுத்துருக்காருன்றதை விட அந்த அவர் க்ரியேட் பண்ண அந்த கதை கொடுத்துருக்கு அந்த 6 பாடல்களும். ஸோ அந்த ஒரு 3 காலகட்டங்களில் 4 கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் இருக்கிறனால ஸோ அதோட பிரதிபலிப்பாக அந்த பாடலுக்கு அமைஞ்சிருக்கு. அநேகன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நல்ல விளக்கம், அதோட அர்த்தம் சொன்னார் நண்பர் திரு உதயகுமார் அவர்கள். We knew, of course, what Anegan is, but what it is, அது நீங்கள் படத்தில் தான் பார்க்கணும். That is the most interesting part. என்னை பொறுத்தவரை அநேகனில் ஹவ் இந்த ஃபேமிலிக்குள்ளே நான் வந்தேன்னு சொல்லணும் இல்லையா. நான் ஒரு ஹோட்டலில் உட்காந்து கதை எழுதிட்டு இருந்தேன். ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் அதுக்கு அங்கே போகல. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் நானே எழுதணும், நானே டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற டைமில் ஒரு ஃபோன், பிரதிபா மேடம் அவரோட அசோசியேட் டைரக்டர் அவங்க ஃபோன் பண்ணாங்க. கேவி ஆனந்த் சார், டைரக்டர் கேவி ஆனந்த் சார் மீட் பண்ணோன்னாங்க. அது சர்ப்ரைஸ்ட். ஏன்னா 3 வருஷமாக யாருமே நம்மளை கூப்பிடல. யார் திடீர் அது என்ன
ஒரு படத்தோட டைரக்டர் சச் அ வண்டர்ஃபுல், ஐ மீன் பிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் அவர். ரைட், ஏன்னா சைக்கலாஜிக்கலாக அந்த க்யூரியாசிட்டி யூ கெட். ஸோ எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு என் கதையெல்லாம் மைண்ட்லேருந்து கழட்டி வச்சுட்டு ஜஸ்ட் லிஸ்னிங். ஒரு 2 hours சொல்லி முடிச்சார். நான் ஒரு போக்கர் ஃபேஸை வச்சுட்டு ரியாக்டே பண்ணல. அப்புறம் என்னை பார்த்துட்டு சொன்னார், சார் நல்லா தெரியுது நான் கரெக்ட், நீங்கள் படம் பண்ண மாட்டீங்கன்னு. இல்லை சார், அப்படி இல்லை சார், கேன் ஐ ஹேவ் ஜஸ்ட் 1 day அப்படின்னு கேட்டேன். கேன் யூ ஜஸ்ட் கிவ் மீ 24 hours? ஓகே சார் அப்படின்னு போயிட்டார். பட் ஆக்சுவலி டுக் மீ 3 days. என்ன நான் அப்போ அவர்கிட்ட சொல்லலைன்னா, ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். இந்த கேரக்டரை எப்படி பண்ணணும்னு அவர் சொல்லிட்டார். அது கதை சொல்லும்போதே இப்படி பண்ணணும் இந்த கேரக்டர்னையும் சேர்த்து சொல்லிட்டாரு. அதை நம்ம உள்வாங்கிட்டு அதை எப்படி பண்ணணும்னு நமக்குள்ளே ஓடும்ல, இந்த ஹோம்ஒர்க் நடக்கும் இல்லையா தலைக்குள்ளே. ஸோ ஐ வாஸ் திங்கிங், எனக்கு இட் டுக் மீ 3 days. சரி, ஐ வாஸ் கன்வின்ஸ்ட், ஓகே இந்த கேரக்டருக்கு வி கேன் ஜஸ்டிஃபை இட் பை பெர்ஃபார்மிங்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அநேகன் ஜீன் தான் அவரை கூப்பிடுவேன். ஏன்னா அமேசிங் அநேகன் டைட்டில் மாற்றி வச்சுட்டேன் ஃபேஸ்புக்கில். கேவி ஆனந்த் சார் என்னை வச்சு பிரம்மாண்டமாக படம் எடுத்த முதல் இயக்குனர் கேவி ஆனந்த் சார் தான். அண்ட் அதுக்கு நான் இன்னும் அகோரம் சாருக்கும் நான் என்னுடைய நன்றி சொல்லிக்கணும். அண்ட் ஏன்னா பொதுவாக என்னோடய காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சட்டை, ஒரு கிழிஞ்ச பேண்ட்டு, ஒரு ஹவாய் செருப்பு, அவ்வளோதான் இருக்கும் பொதுவாக எல்லா படத்துலேயும். பட் இதில் வந்து என்னை வந்து விதவிதமாக டெக்கரேட் பண்ணி நானே பார்த்த ஸ்க்ரீனில் வாஸ் வெரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது பாதியில் தான் வந்து ஷமிதாப் அப்படிங்கிற ஹிந்தி படம் எனக்கு வந்துச்சு. அந்த டைமில் என்னால் அந்த படம் பண்ணியிருக்க முடியாது. பட் அப்போ மட்டும் கேவி ஆனந்த் சார் டேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலன்னா என்னால் அந்த ஹிந்தி படம் பண்ணியிருக்க முடியாது. அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்டு என்னோட கையை விட்டு போயிருக்கும். ஒரு ரொம்ப நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு படம் அது. அந்த வாய்ப்பு வந்து கேவி ஆனந்த் சார் அட்ஜஸ்ட் பண்ணது, டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டதுனால மட்டும்தான் அது பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கு நான் நிஜமாகவே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் அவருக்கு. டிஃப்ரெண்ட்டாக நிறையா புக்ஸ் படிக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக 10 Kings அப்படின்ற ஒரு அருமையான புத்தகத்துடைய லான்ச் நடந்தது. அண்ட் அந்த லான்ச்சிங் ஃபங்க்ஷனுக்கு நம்ம உலக நாயகன் கமலஹாசன் சார் வந்திருந்தாங்க. ஸோ அங்கே என்னென்னலாம் நடந்ததுன்னு பார்க்கலாம். இங்கே இந்த ஒற்றவர் 10 தானம் கொடுக்குறேன் டைட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. 10 Kings அப்படின்னு தமிழில் சொல்ல வேண்டாமேன்னு பார்த்தேன். அந்த 10 அரசர்களின் கதை, வேத காலத்தில் இருந்த கதையை எடுத்து சொல்ல துணிந்திருக்கிறார் திரு பேங்கர் அவர்கள். இப்படி துணிவுள்ளவர்கள் இங்கே வரும் பொழுது மார்தட்டி பேசுவார்கள் என்று நான் நினைத்து எதிர்பார்த்த போதெல்லாம் ஏமாந்திருக்கிறேன். இங்கே வந்து மேடையில் நின்று பதறி போய் நான் ஏதோ செய்திருக்கிறேன் தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். பெரியவர்கள் எல்லாம் முயற்சி செய்த ஒரு விஷயத்தை நான் முயற்சி செய்திருக்கிறேன். இந்த பெருங்கடலில் குளத்தில் நீங்கி பழகிய நான் நீங்க முயற்சிக்கிறேன். தேவைப்பட்டால் கரையேற்றுங்கள், தப்பு இருந்தால் மன்னித்து விடுங்கள், இப்படி சொல்வதே தான் கேட்டிருக்கிறேன். இவர்களெல்லாம் பொய் சொல்லுகிறார்களோ என்று கூட எனக்கு தோன்றும். பிற்பாடு நலவென்பாவை பார்த்தால் அதுவும் இருக்கிறது. அதேபோல் யானையை கட்டுவதற்கு நான் தாமரை தண்டுகளை எடுத்து கட்டுகிறேன். இது நடக்குமா தெரியவில்லை, ஆசைப்பட்டு கட்டிவிட்டேன் என்கிறான் நலவென்பாவின் ஆசிரியர். ஸோ இது வம்சாவளியாக வந்து கொண்டிருக்கும் ஒரு அடக்கம் தான். இங்கே தமிழிலும் இது வரப்போகிறது. இந்த புத்தகத்தை பார்வையிடும் பெருமை எனக்கு கிடைத்தது சற்று உங்களுக்கு முன்பாக. இன்னைக்கு காலிவுட்
காலிவுட் அன்கட்டில் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த ஷோவில் இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து நம்ம காலிவுட் அன்கட்டை பார்த்து ரசிச்சிட்டே வாங்க. அடுத்த ஷோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.